என்டிகேயிடம் களப்பணி இருக்கிறது, விஜயிடம் கூட்டம் இருக்கிறது. இந்த இருவரிலும் யார் பலமானவர்? கூட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி போக போகுது? ஒரு அம்மா சொல்றாங்க, என் குழந்தை செத்தா பரவாயில்ல, விஜயை பார்த்தன்ல அதே போது பிறவி எடுத்ததனுடைய பெரும் பயனை அடைந்து விட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த நாட்டுல அறியாமை வளர்த்து விட்டுருக்கு. இதுதானே கொண்டுட்டு போய் அவர் நிறுத்தி இருக்காரு. இந்த பாவமெல்லாம் சும்மா விடுமா? சினிமா கவர்ச்சி இல்லாமல் விஜய் அவர்களால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும்? கவர்ச்சிங்கிறது ஒரு காக்கா கோட்டை மாதிரி. ஒரு மரத்துல காக்காய் நிறைய உட்காந்துருக்கும், ஒரு கல் எடுத்து எல்லாம் பறந்து போயிடும். அந்த மாதிரி காலப்போக்கில் காணாமல் போகும். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பின்னடைவை தான் அவருக்கு தரும். காரணம் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சில் எதுவுமே இல்லை. யாரோ எழுதுனதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியாம அந்த தாள் எடுத்து படிச்சு காட்டுற இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உண்டான தகுதியே அல்ல. இந்த விஜய் அவர்கள் நாளைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது. வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் கல் இயக்க விடுதலை ஒருங்கிணைப்பாளர் கல்லுநல்லுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் நடத்தும் மாநாடுகள் கொள்கைக்காக, அதே சமயத்துல நம்ம விஜய் அவங்க நடத்தும் மாநாடுகள் அது கவர்ச்சிக்காக. இது ரெண்டுலயும் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிறது என்னது? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவுல 1967 இருந்து சினிமா கவர்ச்சிக்கு கட்டுண்டு கிடக்கின்றார்கள். சினிமா துறைதான் 55 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாடு அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள். சீமான பொறுத்தளவுல அவருடைய திட்டங்கள் எல்லாம் தொலைநோக்கு பார்வை கொண்டது, வரும் தலைமுறையை முன்னிறுத்தக்கூடியது. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு, குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்துகின்ற ஒரு அரசியல் தான் சீமான் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அரசியல். அதுவும் தமிழ் தேசிய அரசியல். 14 ஆண்டுகளாக சீமான் அரசியலில் பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் இப்போது அரசியலில் நுழைந்து மக்களின் நலத்துக்காக வீடு தருகிறேன், அப்புறம் வண்டி தருவேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுல யார் மக்களின் நல்லதுக்கு நேர்மையாக பேசுகிறார்? அதாவது சீமான பொறுத்தளவுல அவர் 14 ஆண்டுகள் ஆகுது. ஆனா கடந்த தேர்தல்ல 8.2% வாக்கு வாங்கி இருக்கார். இது வளர்ச்சியை காட்டுது. கடந்த 4 தேர்தல்ல படிப்படியா வளர்ந்து இப்போது 8.2 என்ற இலக்கை எட்டி இருக்கின்றார். இது வளர்ச்சி. திடீர்னு சினிமாவில் கால் பதிச்சு வாக்குகளை வாங்குறாங்கன்னா அது வீக்கம், வளர்ச்சி அல்ல, கவர்ச்சியை முன்னிறுத்தக்கூடியது. கவர்ச்சிங்கிறது ஒரு காக்கா கோட்டை மாதிரி. ஒரு மரத்துல காக்காய் நிறைய உட்காந்துருக்கும், ஒரு கல் எடுத்து எல்லாம் பறந்து போயிடும். அந்த மாதிரி காலப்போக்கில் காணாமல் போகும். உடனே நீங்க புரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆர் திரைப்படத்துல இருந்தாரு, அரசியல் இருந்தார். அதே மாதிரி சிவாஜி கணேசன் திரைப்படத்திலும் இருந்தார், அரசியலிலும் இருந்தார். எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி கணேசன் ஓட்டு போட்டாங்களா? போடல. அதே மாதிரி சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்களா? போடல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆளுமையோட இருக்கக்கூடிய நடிகர் விஜய் மட்டும் அல்ல. ரஜினி இருக்காரு, அஜித் இருக்காரு, கமல் இருக்காரு, சூர்யா போன்ற பல பேர் இருக்காங்க. இவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் அடுத்த நடிகருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நடிகர் அல்லாதவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்களே ஒழிய ஒரு நடிகருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மாநாடு, ரோட் ஷோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்துகிட்டது யாரு? அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான். மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் யாரும் கிடையாது, பொதுமக்களும் இல்லை. ஆக இது எவ்வளவு இருக்கு? ஒரு 4%, 5% இருக்கும். இன்னும் எந்த தேர்தலையும் அவர் சந்திக்கவில்லை. சந்திச்சா சாயம் எடுத்து போயிடும். எதோ இருக்கக்கூடிய நிலைமை. ஒண்ணு, இந்த ஈரோட்ல வர்ற 18ஆம் தேதி அவருடைய ஒரு மாநாடு நடக்குது, ஒரு கூட்டம்.
அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பின்னடைவை தான் அவருக்கு தரும். காரணம் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுல எதுவுமே இல்லை. யாரோ எழுதுனத மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியாம அந்த தாள் எடுத்து படிச்சு காட்டுறார். இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உண்டான தகுதியே அல்ல. அவரை பொறுத்தளவுல திரைப்படத்துல தன்னுடைய ஆளுமை காட்டுறார். அந்த நிழல் நிஜம் ஆகாது. திரைப்படத்துல என்ன பண்றாரு, இடது கால தூக்குனா 200 பேர் சீமன பேரல் மாதிரி உருள்றாங்க. வலது கால தூக்குனா வந்த ஓட்டு அப்படியே சரிஞ்சு விழுது. அவ்வளவு ஆளுமை காட்டுறாங்கல்ல. அவர் அந்த கரூர்ல அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு 41 பேர் கண்ணு முன்னாடி செத்து போனாங்கல்ல. அப்ப என்ன பண்ணினாரு, தன்னுடைய திறமைய ஆளுமைய அந்த இடத்துல காட்ட வேண்டியதுதானே. ஏன் ஓடுனாரு? ஓடின பின்னாடி இவ்வளவு நாளைக்கு பின்னாடி அவங்களை எல்லாம் அழைச்சு அவங்களுக்கு இழப்பீடுன்னு ஒரு தொகை கொடுக்கிறாரு. அது அவர் கையிலிருந்து இதுவரையில ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னு சொல்றாங்க. அது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்களுடைய பணம்ங்கிறாங்க. அவருக்கு எப்படி வந்தது? அவருடைய மாமனார் மூலமா வந்தது. மாமனார் யாரு? அது லாட்ரி மார்டின். அவருக்கு எப்படி வந்தது? சிவகாசியில கள்ள லாட்டரி சீட்டை அடிச்சு இந்தியா முழுவதும் கொடுத்து அங்கங்க அப்பாவி மக்கள் வாங்கி ஏமாந்து போய் இந்த விஜய் அவர்கள் நாளைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது, தீமைதான் பயக்கும். ஏன்னா அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. எத்தனை பேர் அல்லற்பட்டு ஆற்றாது அழுது அந்த லாட்டரி சீட்டை வாங்கி உரைச்சு இழந்திருப்பாங்க. அவங்களுடைய வடிக்கக்கூடிய கண்ணீர் சும்மா விடாது. இவங்க இருக்க வேண்டிய இடம் இந்திய பாகிஸ்தான் எல்லை, இந்திய சீன எல்லை, தமிழ்நாடு அரசியல் களம் அல்ல. யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடியவர்கள். ஆக அவர்களை பொறுத்த அளவுல ஒரு திரைப்பட பாடல் எடுத்துங்க. அந்த பாடல் எழுதுனது யாரு? ஒருவர். அந்த பாடலை பாடியவர் இன்னொருவர். இவருடைய பணி பங்கு என்ன? அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர். உதடுகள் அசைத்தவருக்கு பேரும் புகழும் கிடைக்குது. அந்த பாடலை எழுதினவங்களை பத்தி கண்டுக்கிறது இல்ல. அந்த பாடலை பாடியவர் பத்தி இந்த சமுதாயம் நினைக்கிறது இல்ல. ஆக நிழலை நிஜமென நம்பினா அது எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். இன்னைக்கு சீமான் அவர்களை பொறுத்தளவுல இந்த உலகமே பஞ்ச பூதங்களால் ஆனது, ஐம்பெரும் ஆற்றல்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இவைகளை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஞ்ஞானம்ங்கிற பேர்ல நம்ம இந்த ஐம்பெரும் ஆற்றல்களுக்கு பெரிய தீமை அளித்து விட்டோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் நாம பதம் பார்த்துட்டோம். வள்ளுவர் பதிவு பண்றாரு, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள், புரட்சிகள், புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு. ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு அழிவு நோக்கி போயிட்டு இருக்குது. ஆக இதுல இருந்து நம்மை காக்க வேண்டும். அதற்காக நம்முடைய நிலத்தை காக்க வேண்டும், நீரை காக்க வேண்டும், காற்றை காக்க வேண்டும், ஆகாயத்தை காக்க வேண்டும், நெருப்பையும் சேர்த்து காக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு உண்டு என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு. அதே மாதிரி மரங்களுக்கான மாநாடு, அதே மாதிரி தண்ணீருக்கான மாநாடு, கடலுக்கான மாநாடு. இதெல்லாம் இயற்கையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இல்லாமல் போனால் நாம் அழிந்து விடுவோம். அந்த அழிவில் இருந்து இந்த சமுதாயத்தை, ஒட்டுமொத்த உலகத்தை மீட்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த மாநாடுகள் எல்லாமே. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இந்த மாதிரி மாநாடுகள் நடத்துவதன் மூலம் மக்கள் எந்த அளவுக்கு விருப்பம் காட்டினார்கள்? அதை காட்டிலும் இப்போ டிவிகே நடத்தும் மாநாடுகள், அதில் மக்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களின் கூட்டம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலாக கூடுகின்றது. எதற்காக கூடுகின்றது? அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அவருடைய முகம் திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜியினுடைய முகம் ஒண்ணும் அந்த ரசிகருடைய கண்ணுக்கு. ஒரு அம்மா சொல்றாங்க, என் குழந்தை செத்தா பரவாயில்ல, விஜயை பார்த்தன்ல அதே போது
பிறவி எடுத்ததனுடைய பெரும்பயனை அடைந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாட்டுல அறியாமை வளர்த்து விட்டுருக்கு. அறியாமை வளர்த்து விட்டது யாரு? கல்வி நிறுவனங்கள். யார் அந்த கல்வி நிறுவனம் உருவாக்கி விட்டுருக்குன்னு பாருங்க. எவ்வளவு கேவலம், எவ்வளவு கீழ்த்தரம். அதாவது வாக்காளர்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் மனசாட்சியை முன்னிறுத்தி வாக்களித்தால் சீமான் வெற்றி பெறுவது உறுதி. சினிமா கவர்ச்சி இல்லாமல் விஜய் அவர்களால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? விஜய்னா யாருன்னே தெரியாது. சினிமாவில் முகம் காட்ட முடித்தான் விஜய்னா யாருன்னு தெரியுது. சரி, உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்ப ரஜினின்னு ஒரு நடிகர், அவரு நேத்து 75வது பிறந்த நாளை கொண்டாடினாரு. நள்ளிரவில் அவர் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம், அத்தனை கூட்டம் கூடுது. அவருக்கு என்ன பண்ணாரு? அவரு என்ன பண்ணாரு? அவருடைய ரசிகர்களை ஏமாத்தினாரு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி சொன்னாரா சொல்லியா? அதை நம்பி எத்தனை பேரு பசக்காட்சி இருப்பாங்க, எத்தனை பேரு போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க, எத்தனை பேரு கட் அவுட் வச்சிருப்பாங்க. அந்த கட் அவுட்டுக்கு குடமா கொண்டுகிட்டு போய் பாலை ஊத்துனவங்க எத்தனை பேரு, பூசணிக்காயை உடைச்சவங்க எத்தனை பேரு, 100 ரூபாய் டிக்கெட்டை 2100 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தவங்க எத்தனை பேரு. அவங்க எல்லாம் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்றெண்ணி குடல் வற்றி செத்ததாம் கொக்கு. அதுதானே அவங்களுடைய நிலை. இதுல தானே கொண்டுட்டு போய் அவர் நிறுத்தி இருக்காரு. இந்த பாவமெல்லாம் சும்மா விடுமா? அரசியலுக்கு வர்றன்னு சொல்லி ஏமாத்தினவர் தானே அவரு. இன்னும் அந்த கூட்டம் பின்னாடி நிக்குதே. எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய கூட்டம். அண்ணாதுரை காலத்துலதான் மதராஸ் மாகாணம்னு இருந்த பேரை தமிழ்நாடுன்னு மாத்தினாங்களாம். தமிழ்நாடுன்னு மாத்தி இருக்கிறது ஏற்புடையதா தெரியல. நடிகர்கள் நாடுன்னு மாத்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு பேரை. அது ஏற்புடையதா இருந்திருக்கும். யாரை பற்றியும் புரிதல் இல்லை. இன்னைக்கு பெரியாரை பற்றியும் புரிதல் இல்லை. நாங்கெல்லாம் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பெரியாரை பற்றியும் புரிதல் இல்லை. இதுதான் வேதனைக்குரியது, வெக்கப்படக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு நடிகர் விஜய் விட்டுருங்க. இன்னைக்கு திராவிடர் கழகத்தினுடைய கி வீரமணி, வைகோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திருமாவளவன், இவங்கெல்லாம் பெரியாரை தூக்கி நிறுத்துறாங்கல்ல. அண்மையில ஒரு மாநாடு நடத்தினாரு திருமாவளவன், மகளிர் மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டை பெரிய அளவில் நடத்தினாரு. பெரிய கூட்டம் கூடுச்சு. அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் கூட நான் அறிவு இல்லைன்னு சொல்றேன். அதே மாநாட்டுல தந்தை பெரியாருக்கு ஒரு பெரிய கட் அவுட் வச்சாங்க மேடையில. ஏன் தந்தை பெரியாருக்கு எவ்வளவு பெரிய கட் அவுட் தெரியுமான்னு திருமாவளவன் விளக்கம் கொடுத்தாரு. என்ன விளக்கம் கொடுத்தாரு? தந்தை பெரியார் ஒரு கள் எதிர்ப்பாளர், மது எதிர்ப்பாளர். ஆகவேதான் எவ்வளவு பெரிய கட் அவுட் நாங்க வச்சிருக்கிறோம். தந்தை பெரியார் மது ஆதரவாளர், கள் ஆதரவாளர். நான் நிரூபிக்கிறேன். தைரியம் இருந்தா வர சொல்லுங்க. உங்களை எல்லாம் துணிச்சல் இருந்தா வர சொல்லுங்க. அவங்க தந்தை பெரியார் மது எதிர்ப்பாளர், கள் எதிர்ப்பாளர் நிரூபிச்சுட்டா நான் 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன். வர சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அரசியல் கட்சி? எதுக்கு அரசியல் கட்சியில தலைவர் பதவி? சொல்றேன் கேளுங்க. 22/1/1963 தந்தை பெரியார் மது வேண்டுவோர் மாநாட்டுக்கு கலந்துக்கிறார். அதுல தலைமை தாங்கிறாரு கும்பகோணத்துல. அந்த மாநாட்டுல தலைமையுரையாற்றுகின்ற பொழுது, நான் காங்கிரஸ் கட்சியில இருந்தபோது 1921 காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல்லிறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கள்ள குடிச்சா நல்லதுன்னு சொல்லி மருத்துவர் சொல்ல கேட்டு கள்ள குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது.
நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கு இடையில மதுவில கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. கல்லு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. திருட்டுக்கல்ல குடிக்கிறதுன்னு கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. அதனால நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். திருமாவளவன் சட்டம் படிச்சவர் தானே, வைகோ படிச்சவர் தானே, வீரமணி படிச்சவர் தானே. வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கங்க 10 கோடி. ஒருத்தர் 100 உயில் எழுதலாம். எந்த உயில் செல்லும்? இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதப்பட்ட உயில் தான் செல்லும். அப்படி பார்க்கின்ற பொழுது 1921 சொன்னது செல்லுமா, 1963 சொன்னது செல்லுமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் கட்சியில தலைவர் பதவி? இவங்களுக்கே புரிதல் இல்லைங்க போது இந்த விஜய்க்கெல்லாம் எப்படி புரிதல் இருக்கும்? எப்படி புரிதல் இருக்கும்? சரி, முதலமைச்சர் ஆகட்டும், இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், இல்ல இடதுசாரி வலதுசாரிகளா இருக்கட்டும், புதுசா அரசியலுக்கு வந்த விஜய் ஆகட்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் 70% மக்கள் எதை குடிநீரா குடிச்சிட்டு இருக்கிறோம்? காவிரி நீரை இல்லையா? காவிரி இஸ் அவர் லைஃப் லைன். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள். இந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எப்ப தண்ணி திறந்திருக்காங்க? எப்ப திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரியும் வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்களே வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறது இல்ல. இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க? நீங்களும் உங்களுடைய கட்சியும் என்ன தீர்வு வைத்திருக்கின்றது? இத பாண்டியில் நடந்த கூட்டத்தில் சொன்னாரா, இல்ல தமிழ்நாட்டில் நடந்த கூட்டங்கள்ல சொன்னாரா? என்ன தீர்வு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. காவிரி நடுவர்மன்ற இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்று குழு, இவற்றின் உத்தரவுகள், இதை எதை மதிச்சாங்க? இதுக்கு என்ன காரணம்? இப்ப நாங்க சொல்றோம் காவிரி தீர்ப்புங்கிறது ஒரு ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான்னு நடைமுறைப்படுத்தவே முடியாது. 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல சரியான இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை நடத்தவில்லை. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி இந்த வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுப்பதாக இருந்திருந்தால் என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்த நீர் மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கணும்? மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு விடணும்னு சொல்லி அவங்க கையில போட்டை சாவி கொடுக்கணும். அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா, இல்ல தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றார்களா? இதுக்கெல்லாம் என்ன பதில்? எங்கே பதில்? சரி, அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சாங்களா, இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசினாங்களா, இல்ல 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தராவது பாராளுமன்றத்துல இது பற்றி வாய் திறந்திருப்பாங்களா? இதுக்கெல்லாம் என்ன பதில்? சரி, காவிரி இறுதி தீர்ப்பு 2007, அதன்படி மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு ஏற்ப கர்நாடக திறந்து விடணுங்கிற தீர்ப்பு. ஜூன் 10 டிஎம்சி, ஜூலை 34 டிஎம்சி, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5, மொத்தம் 192 டிஎம்சி நீரை எல்லையில கொடுக்கணுங்கிறது 2007 இறுதி தீர்ப்பு. சரி, தேவைக்கேற்ப கர்நாடக நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கில இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்துறாங்க. தேவைக்கேற்ப கொடுத்துறாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கெல்லாம் என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? என்டிகேயிடம் களப்பணி இருக்கிறது, விஜயிடம் கூட்டம் இருக்கிறது. இந்த இருவரிலும் யார் பலமானவர்? கூட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி போக போகுது? இன்னைக்கு 73 ஆண்டுகள்ல வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. இந்த 4.5 ஆண்டுகளில் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 5 லட்சம் கோடி.
மொத்தம் 10 லட்சம் கோடி. உங்க தலையில 1,30,000 ரூபாய் கடன் இருக்குது. இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு இந்த அரசு என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றது? முதலமைச்சர் சொல்லுவாரா? இல்ல எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவாரா? இடதுசாரி வலதுசாரி சொல்லுமா? இல்ல டிவிகேவினுடைய தலைவர் விஜய் சொல்லுவாரா? சொல்லுங்க. ஏன் அதை பத்தி யாரும் வாய் திறக்க மறுக்கிறீங்க? நாங்க வந்து 20 ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்கிறோம் கள் விடுதலைக்காக. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. இந்த உரிமை தமிழ்நாட்டில் மட்டும் பறிக்கப்பட்டு இருக்கின்றது. நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை. கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில, தெலுங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் அந்த முதல்வர் நாற்காலியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும்? இறங்குங்கள் கீழே. அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை உள்ளவர், வல்லமை மிக்கவர் அந்த பொறுப்புக்கு வரட்டும். நீங்கள் இறங்குங்கள். இந்த கேள்வி நாங்க வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்கிறோம். இதே கேள்விய முதலமைச்சரை பார்த்து விஜய் கேட்க தயாரா? அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே வந்திருக்கீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? இதே கேள்விய விஜய் வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்க தயாரா? இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் அமைத்ததற்கு நன்றி. நன்றி.